Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை வச்சு ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய fluffy omelette எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க இன்னைக்கு 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத உடைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை உடைச்சு ஊத்திக்க போறோம். ரெண்டு முட்டையுமே நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம ரெண்டு முட்டையுமே உடைச்சு ஊத்தியாச்சு. இப்போ இதல இருந்து மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியா எடுத்து வைக்க போறோம். இந்த மாதிரி தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம மஞ்சள் கரு தனியா வெள்ளை கரு தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. வெள்ளை கருல வந்து ஒரு சொட்டு மஞ்சள் கரு கூட இருக்க கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். ஒரு வயர் விஸ்க வச்சு நம்ம நல்லா mix பண்ண போறோம். வெள்ளை கரு வந்து நல்லா ஃப்ளஃபியா வர அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு இருந்துச்சு அப்படினா இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ளஃபியா வராது. அதுக்காக தான் நம்ம மஞ்சள் கரு இல்லாம எடுத்துக்கறோம். பாருங்க फ्रेंड्स, ஒரு 2 நிமிஷம் போல ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளஃபியா வந்திருக்கு. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படினா நல்லா ஃப்ளஃபியா வரும். இப்போ இதல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்து நல்லா கலந்து விடலாம். sugar சேர்த்தோம் அப்படினா நல்ல ஃப்ளஃபியா வரும். பாருங்க फ्रेंड्स, 5 நிமிஷம் போல ஆயிருக்கு. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம விஸ்க வச்சு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படினா எக் வந்து கீழ விழ கூடாது, நல்லா ஸ்டிப்பா நிக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு பாருங்க फ्रेंड्स. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம விஸ்க வச்சு எடுத்தோம் அப்படினா அந்த எக் வந்து கீழ விழவே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் கருவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் கருல முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரையிற அளவுக்கு கலந்து விட்டாலே போதும். இத ரொம்பலாம் அடிக்க வேண்டாம். பாருங்க फ्रेंड्स, நம்ம மஞ்சள் கருவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத வெள்ளை கரு கூட நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா mix பண்ண போறோம். அவ்வளவுதான், நம்மளோட முட்டை ரெடி ஆயிருச்சு. இப்போ இத தோசை கல்ல ஊத்தி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுல, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க fluffy omelette சேர்த்துக்க போறோம். மேலே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அதையும் மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். பெப்பர் வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் இது ஒன் சைடு நல்லா வெந்து வரட்டும். நம்ம இத வந்து ஒன் சைடு தான் வேக வைக்க போறோம். அதனால மூடி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் போல ஆயிருச்சு. இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க फ्रेंड्स, எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சுன்னு. இப்போ இத வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, எந்த அளவுக்கு ஃப்ளஃபியா வந்திருக்குன்னு. பாருங்க फ्रेंड्स, நம்மளோட fluffy omelette எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சுன்னு. ரொம்ப ஈஸியா செய்யலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.